இந்த வீடியோவில் வர 3 பெருமாள் சிலையும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். காரணம், இந்த 3 பெருமாள் சிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 விஷ்ணு கோயிலுக்கு போனதுக்கு சமம். முதல்ல ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட இந்த பெருமாள் சிலை இது உண்டவழி குகையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பெருமாள் சிலையை ஒரே பாறையில் ஒரு கோயில் அமைச்சு அந்த கோயிலுக்குள்ள இந்த பெருமாள் சிலையை செதுக்கியிருக்காங்க. இதுக்கு தனித்தனி கல் எதுவுமே பயன்படுத்தவே இல்லை. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த பெருமாள் சிலையை போய் தொட்டு வணங்குறது கிட்டத்தட்ட 108 பெருமாளுமே தொட்டு வணங்குறதுக்கு சமமாமா. அதுக்காகவே இங்கே லட்சக்கணக்கான மக்கள் தினமும் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே போக முடியாததுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த பெருமாளோட அடுத்த நான் சொல்ல போகிற பெருமாள் ரொம்ப சக்தி வந்தது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது பெருமாள் கிடையாது, ஆனால் பெருமாளோட இன்னொரு அவதாரமான நரசிம்மர் தான். இந்த நரசிம்மர் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா மாறப்போகுது. நீங்கள் கெட்டவங்களா இருந்தால் நல்லவங்களா மாற போகிறீங்க. உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கெட்ட எண்ணமே வடிகட்ட போகுது. கெட்டவங்க யாராவது இந்த நரசிம்மர் கோயிலுக்குள்ளே போனாங்கன்னா அவரோட கண் அப்படியே செவக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் தீய சக்தி ஏதாவது அந்த கோயிலுக்குள்ளே போனாலும் அந்த நரசிம்மரோட கண்கள் செவக்கும். கடைசியாக இப்போ நான் சொல்கிற இந்த பெருமாளை தயவு செஞ்சு அந்த கோயிலுக்கே போய் பார்த்துருங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை முழுமை பெறும். ஏன்னா உலகத்திலேயே மொத பெருமாள் சிலை இவர் தான். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி யார் உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்குனாங்கன்னு எந்த தகவலுமே இல்லாமல் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாளாக இருக்க ஒரே பெருமாள் இந்த பெருமாள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாள் தான் உலகத்தோட முதல் பெருமாள் கோயிலாகவும் இருக்குது. இதுதான் ஆதி திருவரங்கம் பெருமாள் கோவில்.